சில்வர் சாட் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 19, 2026 குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை. இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது? அதிர்ஷ்டம் யாருக்கு? கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எவை? 12 ராசிகளுக்கான விரிவான நட்சத்திர வாரியான பலன்களை இப்போது பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசி நேயர்களே, இன்று தொட்ட காரியங்கள் துலங்கும் நாள். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். பொது பலன்: தொட்ட காரியங்கள் துலங்கும், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அஸ்வினி, புதிய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம். பரணி, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். கார்த்திகை 1, பணவரவு திருப்தி தரும். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, பணிச்சுமை கூடினாலும் பலன் கிடைக்கும் நாள். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள். ரோகிணி, மிருகஷீரிடம் 1, 2ஆம் பாதங்கள். பொது பலன்: வேலையில் பணிச்சுமை கூடினாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். கார்த்திகை 2, 3, 4, மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். ரோகிணி, ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் தேவை. மிருகஷீரிடம் 1, 2, சிக்கனம் இன்று மிக அவசியம். மிதுனம். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாள். மிருகஷீரிடம் 3, 4ஆம் பாதங்கள். திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள். பொது பலன்: யோகமான நாள். வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். மிருகஷீரிடம் 3, 4, நண்பர்களால் அனுகூலம் உண்டு. திருவாதிரை, ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். புனர்பூசம் 1, 2, 3, தடைகள் விலகி காரியம் கைகூடும். கடகம். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் கூடுதல் கவனம் தேவை. புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம். பொது பலன்: சந்திராஷ்டமம் நீடிப்பதால் நிதானம் அவசியம். முன்கோபத்தை தவிர்க்கவும். புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்படுவது நல்லது. தொடர்ந்து மற்ற ராசிகளை பார்க்கலாம். சில்வர் சாட் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களே, இன்று உற்சாகமான நாள். மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். பொது பலன்: கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் லாபம் தரும். மகம், உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். பூரம், கலைத்துறையினருக்கு பொற்காலம். உத்திரம் 1, அரசு வழியில் நன்மை நடக்கும். கன்னி. கன்னிராசி நேயர்களே, இன்று எதிர்ப்புகள் விலகும் நாள். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள். அஸ்தம், சித்திரை 2, 1ஆம் பாதங்கள். பொது பலன்: எதிர்ப்புகள் விலகும். கடன் பிரச்சினைகள் குறைய வழி பிறக்கும். உத்திரம் 2, 3, 4, மன உறுதி கூடும். அஸ்தம், உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் வரும். சித்திரை 1, 2, கடன் சுமைகள் குறைய வழி பிறக்கும். துலாம். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான திருப்பங்கள் ஏற்படும். சித்திரை 3, 4ஆம் பாதங்கள். சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள். பொது பலன்: குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள். சித்திரை 3, 4, உறவினர்களுடன் இணக்கம் கூடும். சுவாதி, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. விசாகம் 1, 2, 3, சொத்து விவகாரங்களில் சாதகமான சூழல் நிலவும். விருச்சிகம். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று நிதானம் தேவைப்படும் நாள். விசாகம் 4, அனுஷம், கேட்டை. பொது பலன்: தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரலாம். விசாகம் 4, வெளியூர் பயணங்களில் வேகம் வேண்டாம். அனுஷம், சுபகாரிய பேச்சுகள் வெற்றியாகும். கேட்டை, வராது என்ற கடன் வசூலாகும். தனுசு. தனுசு ராசி நேயர்களே, இன்று தைரியம் அதிகரிக்கும் நாள். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். பொது பலன்: தைரியம் கூடும். இளைய சகோதரர்களிடம் ஒற்றுமை பலப்படும். மூலம், வெளியூர் பயணங்கள் லாபம் தரும். பூராடம், புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்திராடம் 1, கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். மகரம். மகர ராசி நேயர்களே, இன்று உங்கள் வாக்கு சாதுரியம் மிளரும் நாள். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள். திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள். பொது பலன்: பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். வங்கி இருப்பு உயரும்.
உத்திராடம் 2, 3 வங்கி இருப்பு உயரும். திருவோணம் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்வீர்கள். அவிட்டம் 1, 2 குடும்பத்தில் கலகலப்பான சூழல் நிலவும். கும்பம் கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நாள். அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். பொதுபலன் ராசியில் சந்திரன் இருப்பதால் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். அவிட்டம் 3, 4 புதிய பொறுப்புகள் தேடி வரும். சதயம் பொது வாழ்வில் செல்வாக்கு உயரும். பூரட்டாதி 1, 2, 3 நீண்ட நாள் கனவு நனவாகும். மீனம் மீனராசி நேயர்களே, இன்று செலவுகள் இருந்தாலும் அவை சுப செலவுகளாக இருக்கும். பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி. பொதுபலன் செலவுகள் அதிகரித்தாலும் சுப செலவுகளாக இருக்கும். தூக்கம் பாதிப்படையலாம். பூரட்டாதி 4 வெளியூர் தொடர்புகளால் நன்மை. உத்திரட்டாதி ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும். ரேவதி விவாதங்களை தவிர்ப்பது நிம்மதி தரும். குறிப்பு: இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதுடன் வியாழக்கிழமை என்பதால் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை மேற்கொள்வது கூடுதல் நன்மைகளை தரும். இன்று வியாழக்கிழமை என்பதால் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி வழிபடுவது உங்கள் வாழ்வை வளமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.